பரிசுத்த வேதத்தினுடைய பண்பு குறித்து தான் நாங்கள் 10 பண்புகளை நாங்கள் அதில் விளங்கினோம். ஒன்று இன்றியமையா பண்பு, வேதத்தில் இன்றியமையா பண்பு. இரண்டாவது வேதத்தினுடைய அடையாள பண்பு 2, 3. பிறகு 4வது வேதத்தின் அதிகார பண்பு. பிறகு 4வது வேதத்தினுடைய 4வது பண்பு உறுதிப்படுத்தும் பண்பு. 5வது போதுமான பண்பு. பிறகு 6வது நம்ம வேதத்தினுடைய தெளிவு பண்பு. பிறகு 7வது நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பும் கிடைப்பனவு பண்பு என்று நாம சொன்னாங்க. அவைலபிலிட்டி, கிடைப்பனவு பண்பு. பிறகு நாங்கள் 9வது பத்தியில வேதத்தினுடைய வியாக்கியான பண்பை நாங்கள் பார்த்திருந்தோம். வியாக்கியான பண்பு அதாவது விளக்க பண்பு, விளக்கம் கூறுற பண்பு. பைபிளுக்கு விளக்கம் கூறுறது அது தவறுழைக்காம பிளவிடாம விளக்கம் யாரால சொல்ல முடியும்? வேதத்துக்கு விளக்கம் தவறுழைக்காம யாரால சொல்ல முடியும்? பைபிளால தான் முடியும். அதில் மனுஷர் எல்லாருமே எவராலும் தவறு செய்யாம விளக்கம் கூற இயலாது. தவறாம அல்லது தவறா தன்மையோட பிளவிடாம ஒரு விளக்கம் கூற இயலாது. இல்ல பிளவிடாம நாங்கள் சொல்லுறோம் என்று யாராவது சொன்னா அவர் கட்டாயம் வேதத்தில இருந்துதான் சகலத்தையும் எங்களுக்கு அப்ப காட்டுவார். அவர் வேதத்தை விட்டு வெளியில நாம சொல்ற வேதத்தினுடைய அந்த தெளிவான பகுதிகள், கருகலான பகுதிகள் என்று நல்லா அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அந்த கருகலா இருக்கிற பகுதியில இருந்து வருகிற விளக்கங்களை எதென்று சொல்லி அவர் நல்ல தெளிவாக குறிச்சிருக்கிற பகுதிகளால எங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இப்ப கருகலான பகுதி என்ன, தெளிவான பகுதி என்ன என்று சொல்லுறது நாம எழுதியிருக்கிற அந்த ஆளுனுடைய மொழி விளக்கத்தோட அது சம்பந்தப்படுது. அப்ப ஒரு ஆளுக்கு அந்த உதாரணத்து தமிழ் மொழியில நாம பைபிள் வாசிக்கோம்னா தமிழ் மொழியுடைய அந்த இலக்கணம், இலக்கியம் எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு கரிகலான பகுதியா அது தெளிவான பகுதியான்றது முடிவாகும். ஏண்டா தமிழ் பைபிள் தமிழ் மொழியில எழுதப்பட்டிருக்கு. ஆனா தமிழ் மொழி பைபிளை வாசிச்சாலும் எங்களுக்கு அந்த பகுதி விளங்குது இல்லையேண்டா அது உடனடியாக நாம யோசிக்க வேண்டியது அவருக்கு அதை வாசிக்கிறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற எழுத்து நடையும் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லினுடைய பொருள்களும் விளங்குதோம். அது விளங்காட்டி அவருக்கு எல்லாமே கருகலாகத்தான் இருக்கும் அல்லது பெரும்பகுதிகள் விளக்கம் குறைஞ்சதாக தான் இருக்கும். அப்ப விளக்கம் வரணும் என்று சொன்னா முதல் அந்த ஆளுக்கு அந்த சொல்லு அல்ல அந்த வார்த்தை என்ன பொருளை கடத்துதுன்றது தெளிவாக அவருக்கு இருக்க வேணும். அது தெளிவுபடுறதுக்கு எது தெரிஞ்சிருக்க வேணும்? தமிழ் தெரிஞ்சிருக்க வேணும். தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் தமிழ் மொழியினுடைய அந்த சொல்லர்த்தம், அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கிய பயன்பாடு நல்லாக தெரிஞ்சா அவருக்கு வேதத்தினுடைய விளக்கம், வியாக்கியானம் அது எது கரிகள் எது கரிகள் இல்லை, எது தெளிவாயிருக்கின்றது ஓரளவுக்கு அவரால் முடிவு பண்ண முடியும். அல்லது அவர் அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா இலக்கியம் எல்லாம் விளங்குது. ஆனா இன்னும் நமக்கு அந்த பகுதியை வாசிக்கல அதுல ஒரு மயக்கத்தன்மை, அது இப்ப யாரை பற்றி கதைக்குது, அது யாருக்கு அது சொல்லப்படுது என்றது இன்னும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது என்று சொன்னா நாங்கள் அதுக்கு என்ன சொல்லுறோம்? உங்களுக்கு இப்ப இந்த பகுதியை போல வேற பகுதிகள் பைபிள்ல இருக்கிறது தெரியும் தானே? ஓம் தெரியும். உதாரணத்துக்கு 1, 2, 3, 4 சொல்லுங்க. இந்த பகுதி
இப்ப இந்த பகுதியில சொல்லப்படுகிற அந்த இலக்கிய இலக்கண நடைகள் உங்களுக்கு பைபிள்ல வேற எங்கேயாவது அது பயன்படுத்தப்பட்டிருக்கிற பகுதிகள் தெரியுமா? தெரியுது. அது இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி. அப்ப உங்களுக்கு இந்த மொழி நட இந்த இலக்கண இலக்கிய பயன்பாடு இந்த பகுதிகளிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தெரியுது. இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுது. வெரி குட். அப்ப இப்ப இந்த ட்ரெண்டில் எது உங்களுக்கு இன்னும் மயக்கமா இருக்குது? இந்த பகுதி. அப்ப இந்த பகுதி மயக்கம். இதுல எது நல்ல தெளிவா இருக்குது? இந்த பகுதியில் தெளிவா இருக்கு. அப்ப நல்ல தெளிவா இருக்கிற பகுதியில முதல் விளக்கத்தை முதல் பொருளை நீங்கள் வடிவ விளங்குங்கோ சொல்லுங்கோ. அதுல இருந்து நாம அப்ப இந்த கருகரான இந்த பகுதிக்கான மயக்கம் தர்ற பகுதிக்கு விளக்கத்தை அடைவோம். இவ்வளவுதான் அணுகுமுறை, இவ்வளவுதான் அப்ரோச். இதை செய்யல கடவுளுடைய சித்தம் என்ன இந்த பகுதியில இருந்து அவர் எனக்கு படிப்பிக்கிற அதனால எந்த கடமை என்ன நான் செய்ய வேணும் என்றதை நான் செய்யறதுக்காக இவ்வளவு பிரியாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். விளங்குதா? ஏன் கருகலானது ஏன் கருகலில் ஏன் தெளிவடையணும் என்றால் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்றதுக்கு எங்களுக்கு அது தெளிவா இருந்த தெளிவடைஞ்ச நம்ம நடக்கலாம். அதில் எங்களுடைய இவ்வளவு இந்த விளக்கத்தை தேடுறதுக்கான அடிப்படை ஒரே நோக்கம் என்ன? நான் ஆண்டவற்ற இதயத்தை நோகடிச்சிடக்கூடாது, அவருக்கு எதிராக பாவம் செய்து அல்ல அவர் சொல்லி இருக்கிற கடமையை செய்யாம விட்டு. அதுல இந்த பகுதி எனக்கு மயக்கமா இருக்குது, இது எனக்கான கடமைன்றது எனக்கு தெளிவில்லாம இருக்குது, அல்ல இந்த பகுதியிலிருந்து நான் என்ன மாதிரி பாவம் செய்யலாம்ன்றது எனக்கு தெளிவில்லாம இருக்கிறேன். இதை அறியறதுக்காகத்தான் நான் பைபிளை படிச்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவமா இருக்கு, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் நமக்கே பாவமா இருக்கு. நாம பாவம் செய்கிறோம் பைபிளை வாசிக்க வைக்கல. இதுக்கு மிஞ்சி நாம வேற இது யோசனைகளோட பைபிளை வாசிக்க வெளிக்கட்டா வேற ஒரு நோக்கம் இல்லை எங்களுக்கு. வேத வசனம் தர்ற ஆறுதலும் பொறுமையும் தேவ பக்தியும் நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறதால எனக்கு கொண்டு வரப்படுது. நான் தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிட்டேன்னா உண்மையிலே நில குமாரனுடைய சாயல் வளர இயலாது. அப்படி வளராம போனா நான் தேவனால வெறுக்கப்பட போறேன். அதனால ஏற்கனவே ஆதாமட பாவத்தால் இப்படி கிடந்து நாடுற நாங்கள் நித்தியமா கிடந்து எப்படி ஆபத்து அகோரத்தை ஆட்டுக்குட்டியோட கோபத்தை எப்படி நான் தாங்குவேன். அதனால வேண்டாம், நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, நான் தவிர்க்க வேண்டிய பாவம் என்ன இந்த பகுதியில, அது படிக்கிறதுக்காகத்தான் அடிப்படையில நாங்கள் வேதத்தை விளங்கிக் கொள்வோம். அதுல எப்பவும் நாம பெரோயா ரிஃபார்ம்ட்லயோ அல்லது பியூரிட்டன்ஸோ அல்லது எங்களோட சீர்திருத்தவாதிகளோ தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்றதுக்கு தான் நாம வாசிக்கிறேன். அதுக்காக தான் விளக்கத்தை தேடுறேன். இதை விட வேற ஏதாவது யோசனையோட வேதத்தை நாம கையாண்டோம்னா நாமல் அந்த நோக்கத்தாலே நரகம் போறோம், அந்த நோக்கத்தாலே ஆறுதல் இல்லாம மூளை குழம்பி திரிவோம். சீரியஸ். ஏன் அந்த நோக்கத்தாலே நாம நரகம் போறோம் என்றா வேதவாறு பரிசேரம் தாங்கள் அதை வாசிச்சு கை கொண்டு நடக்கிறதால கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறத என்ற நோக்கத்தை விட்டு போட்டு தங்களுக்கு விஷயம் தெரியும் அதை கேட்கிறாரு கூட பதில் சொல்லணும் என்றதுக்காகத்தான் அவர்கள் வேதத்தை படிச்சு கொண்டு இருந்துச்சுன்னா அதை ஆண்ட சொன்னார் மோசனுடைய பிரமாணங்கள் எல்லாம் சொன்னான். ஆனா ஒரு விஷயத்தை கூட அவன் நிறைவேற்றுறான் இல்லை. அதனால தான் செய்யறதுக்கு பைபிள் படிக்காம மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பைபிள் படிச்சு கொண்டிருக்கிறவன் நிச்சயமா நரகம் போவான். எதுக்கு சொன்னார்? அப்படிப்பட்டவர்கள் நரகம் போகிறார்கள். விளங்குதோ? அதனால நாங்கள் பைபிளை வாசி பைபிளை விளக்கம் சரியா தெரியணும்ன்றதுக்கான அல்லது ஒன்லி பர்பஸ் ஒரே நோக்கம், நான் தேவன் சொன்ன கடமையை நிறைவேற்றணும், தேவன் தடுத்திருக்கிற பாவத்தை நான் செய்யாம இருக்கணும். அதுக்கு இந்த பகுதியில இருந்து என்னத்தான் ஆண்டவர் எனக்கு சொல்லுற அவ்வளவுதான். இதை விட்டு போட்டு நாங்கள் வேற எந்த நோக்கமும் வரலாம். சரி, மற்ற ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன், கட்டாயம் நிறைய போகிறேன் இல்லையா என்று அவர் தான் கிறிஸ்து குமாரன் சாயலுக்கு ஒப்பா வர்றதுக்காக பைபிளை படிக்க இல்லையே. அதனால ஸ்கூல்களில் கிறிஸ்டியானிட்டி படிப்பிக்கிற டீச்சர்மார் பெரும் பிரச்சனைக்குரிய ஆக்கள்.
ஏன்னா அவர் தாங்கள் வேதத்தை கை கொள்றதுக்காக படிக்காம வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க கிறிஸ்டியானிட்டி படிப்பிக்க வலிக்கிறது. அவரோட நோக்கம் டோட்டலா பிழையா போகுது. அல்லது ஒரு செமினரியில சேர்ச்சால நடத்தப்படுகிற ஒரு செமினரியில போதர்களை மூப்பனை தயார்படுத்துற ஒரு செமினரியில அங்க படிப்பிக்கிற வேற ப்ரொஃபஸர் அல்லது லெக்சரர்னு அவர்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நாங்கள் பைபிளை படிப்பிக்கிறோம். மற்றபடி தாங்கள் கை கொள்ளுறதுக்கு இல்லை என்ற யோசனையோட அதை படிப்பிக்க வலிக்கிற கட்டங்கரம் போயிடும். ஏனென்றா அவர்களுக்கு அது பிரயோசனமாகிறது இல்லை. தேவனுடைய கொள்கை பெற்ற அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி அதால பரிசுத்தமும் நீதியும் அறிவும் அடைகிறதுக்கு பயன்படுத்தாம வெறும் டிகிரிக்காக உலகத்துல மதிப்புக்காக படிக்கிறபடியால பைபிளை படிக்கிறதாலே நான் போக போறேன். இதை விட பைபிளை படிக்காம இருந்ததா கொஞ்சம் அடி நரகத்துல அப்படித்தான். அந்த அகல இது ஸ்கூல்ல படிப்பிக்கிறியோ சர்ச்சில் படிப்பிக்கிறியோ அல்லது வேற எங்கேயாவது பைபிளை படிக்கிறோ, பைபிள் புத்தகம் கை வைக்கிறது மற்ற புத்தகங்கள் மாரி இல்லை. ஏன்னா மற்ற புத்தகங்கள் பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு இந்த உலகத்துல ஒன்றுமே சொல்லுறது இல்லை. இந்த உலகத்துல பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு சொல்லுற ஒரே ஒரு புத்தகம் பைபிள் மட்டும்தான். ஆகிய பைபிளுடைய ஒரே நோக்கம் நம்மளை சயின்டிஸ்ட் ஆக்குறது இல்லை. பைபிளுடைய ஒரே நோக்கம் நம்மளை சயின்ஸ் ஆக்குறது, பரிசுத்தவான்கள் ஆக்குறது. அதுல பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்காக எழுதி தரப்பட்டத நீயே பரிசுத்தவான் ஆகணும் என்ற யோசனை இல்லாம வெறும் மற்ற பாடங்கள் படிப்பிக்கிற மாதிரி இதை படிப்பிக்க வலிக்கட்டா அதுவே உனக்கு கண்ணியாமே விளங்குதா? ஆகையால நாங்கள் தெளிவாக விளங்குறாங்க. பைபிள் அது மனம் திரும்புறதுக்காக வாசிக்கப்பட வேண்டும். அது பாவம் செய்யப்படாம இருக்கிறதுக்காக வாசிக்கப்பட வேணும். அது தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இன்றைக்கு நான் எந்த வாழ்க்கையினுடைய பகுதியில நான் திருந்த வேண்டிய பகுதி அல்லது நான் அதை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய பகுதி என்றதை விளங்கி கொள்றதுக்காக வாசிக்கப்பட வேண்டும். அதில் அந்த வாசிப்புகள் ஜெபத்தோட தாழ்மையோட நான் இன்னும் பாவிதான் என்றதை விளங்கி இன்னும் சரிப்படுத்த எனக்கு பைபிள்ல பல விஷயங்கள் இன்னும் ஆண்டவர் எனக்கு எழுதி வச்சிருக்கிறார் என்றதை விளங்கி அந்த யோசனையோட வேதத்தை வாசிக்கிறது ஆட்களுக்கு தான் அது கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொண்டு வரும். வெறுமனே கிறிஸ்டியானிட்டிக்கு ஏயா பியா சியா என்று அது நம்ம படிக்கிற மாதிரி சும்மா இல்ல இப்ப அந்த பைபிள் நாலேஜ் குவிஸ்கள் வைக்கிற மாதிரி அதை அந்த அதிகாரத்துக்குள்ள இல்ல ஏதனுடைய 4 ஆறுகளில் எது அதாவது இதை கேள் மற்றது ஜோரா நதி மற்றது இப்படி என்றெல்லாம் போட்டு நாம இதை கேள் என்று சொல்லுறதுக்காக இல்ல பைபிள் படிச்சது. ஏதேன் தோட்டத்தை கடவுள் எவ்வளவு கவனமா மனுஷனுக்காக தண்ணீர இருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவர் படைச்சு அவர் எவ்வளவு நல்ல பராமரிப்பாளர் படைப்பாளர். ஆகல அதே கடவுள் இப்பையும் எனக்கு எந்த வாழ்க்கையில நல்லவர் நல்ல படைப்பாளர். அவர் எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செய்து போட்டுத்தான் அவர் என்ன இந்த உலகத்துல படைச்சிருக்கிறார். ஆதாம அவர் படைக்கல ஏற்கனவே ஏதேனும் நதி ஓடிக்கொண்டிருக்குது. அதனால ஆதாமுக்கு மனுஷனுக்கு தேவையான சகல தேவைகளையும் அவர் ஏற்கனவே செய்து வச்சு போட்டுதான் மனுஷனை படைச்சவர். அதே கடவுள் இப்பையும் எந்த வாழ்க்கையிலையும் எந்த தேவைகள் எல்லாத்துக்கும் அவர் செய்து வச்சு போட்டு என்ன படைச்சு வச்சிருக்கார். அதனால நான் முழு நிச்சயமா அந்த கடவுள்ல நம்பிக்கையோட நான் அவர் அணுகலாம். அப்படி அணுகல அவர் படைச்சு தந்த இவ்வளவு விஷயத்தையும் நான் அவருக்கு எதிராக நாரடிச்சு போட்டு கடைசியில அவர் என்ன அந்த இடத்துல இருந்து துரத்துற மாதிரி நான் நடந்துடக்கூடாது. கடைசியில அவர் தண்ணியையே எனக்கு நஞ்சாக்கி தண்ணியாலே என்ன சாகடிக்கிறதுக்கும் என்ன பராமரிக்கிறதுக்கு படைச்ச அதே தண்ணி என்ன நாசமாக்குறதுக்கு அவர் பயன்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால நான் இந்த ஆண்டருக்கு எதிராக பாவம் செய்திடக்கூடாது என்றதை இதற்கே எனக்கு படிப்பிக்கும் விளங்குதோ. அதனால இதற்கேல் என்று நான் மாசம் எடுத்து 100 மாசம் ஐயோ இந்த ஸ்கிரிப்சர் நாலேஜ் என்ன தெரியுமா, அது 100 இப்ப இந்த வாழ்க்கையில என்ன ஸ்கிரிப்சர் நாலேஜ் இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது என்ன அதுல என்ன இருக்குதுண்டா நீ உந்த வாழ்க்கைக்காக அந்த வேத பகுதியை படிக்கவே இல்லை. வெறும்
மண்டை அறிவுக்காக மட்டும் படிச்சேன். அங்கதான் பேச்சு தொடங்குது. அதாவது கணக்கு, சுற்றாடல், தமிழ், விஞ்ஞானம் இதுகளை படிக்கிற மாதிரியே பைபிளையும் படிச்சுட்டு இருக்கிற. அதுக்கும் 100 மார்க்ஸ், இதுக்கும் 100 மார்க்ஸ். ஆனா அதுகளை படிச்சு நாம அப்ளை பண்ணாத போற மாதிரி பைபிளை படிச்சு போட்டு எங்களை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணாம மார்க்ஸ் 100. நான் ஏழ வல்ல எடுத்தனா, நீ மட்டுமா எடுக்கலாம்? ஒரு சைவக்கார பொடியனுக்கு ஒழுங்கா படிப்பிச்சு ஒரு வருஷமோ 2 வருஷத்தை படிப்பிச்சு போட அவனும் எடுத்துட்டு போவான். ஏனண்டா ஒரு பாடமா அதை படிச்சுட்டா எவரும் மார்க்ஸ் எடுக்கலாம். அதனால கவனிச்சு கொள்ளுங்க, அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கண்ட அந்த வெறும் அறிவே தவிர அது பாவம் செய்யாம கடமையை மட்டும் கவனமா செய்யறதுக்கு எப்படி இது என்ன படிப்பிக்கிறது தெரியாம அந்த போது இல்லாம வெறுமனே படிச்சுட்டு போகலாமாக்கள், வெறுமனே பைபிளை வாசிச்சலாம், அறிவு இருக்கு. ஜூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே? இதோ ஜூதாவில் பெத்லஹேமே. நீ ஜூதாவில் இருக்கிற எத்தனையோ பட்டணங்களோட முயற்சியா இருந்தாலும் அங்க உங்க மீட்ப பிறந்திருக்கிற என்று ஏரோது ராஜா அங்க அரசன் கேட்ட உடனே அங்க இந்த வேதவாதர் பதில் சொல்லிச்சினான். 100 மார்க்ஸ் அவளுக்கு ஸ்கிரிப்சர் நாலேஜ். ஆனா அப்ளிகேஷன் என்ன? அந்த பகுதியால, அந்த தீர்க்க தரிசன பகுதியால இப்ப எந்த வாழ்க்கையில என்ன கடமை நான் செய்யணும், என்ன பாவத்தை தவிர்க்கணும், அந்த பகுதியால என்ன ஜூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லியாச்சேண்டா அடுத்தது அந்த ராஜாவுக்குரிய கரம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேணும். சொன்னவனெல்லாம் சொல்லி போட்டு ஏறதோ கட்டி பிடிச்சு கொண்டு எருசலேம்லாம் இருந்தவனை தவிர பெத்லஹேம் போய் ராஜாவை தொழுது கொள்ள போகல, ராஜாவுக்குரிய கடன் செலுத்த போகல. என்ன ராஜா இங்க இருக்க போறேன்னு ஒரு ராஜா அங்க. ஆகையால இது அங்கே பிரச்சனையா இருக்கு. அப்ப இருந்த அந்த ராஜா தனக்கு ஒரு போட்டிய ஒரு ராஜா பிறந்துட்டான். அப்ப அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது வகை வேணும்ன்றதுக்கு இந்த இதுகளும் சேர்ந்திருந்து இந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தி கொண்டு இவருக்கு எதிராக போயிடக்கூடாது. பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் புதுசா பிறந்த ராஜாவை பார்க்க போய் அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் ராஜ துரோகிகள். ஐயோ ராஜ துரோகம் என்ற பெயர் எடுத்துடக்கூடாது, பேசாமல் இவரோடு இருப்போம் என்று வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்த அந்த பாவிகளுக்கு அந்த வசனத்தால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அந்த பாவிகள் எல்லாம் எங்க போச்சுது? நெட்டகம் போச்சு. அதனால வேத வசனங்களை வாசிக்கல நாம சொல்ற மாதிரி மார்க்ஸுக்கு பைபிள் வாசிக்கிறது இல்லை. கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தர் ஆகிறதுக்கு பைபிள் வாசிக்கிறோம். அதான் மண்ணையில not for marks but for saints, to be a saint. பரிசுத்தவானாகிறது வேதம். அப்படி வாசிக்கலாம். அந்த வியாக்கியானம் செய்யப்படுகிறதுகள் தாமல் சரியாக ஆண்டவர் தமிழ்ல இருந்து இருக்கிற, அப்ப தமிழ் மொழியில இருந்து, அப்ப தமிழ் மொழியினுடைய அடிப்படையிலாவது நமக்கு தெரியணுமே. தமிழ் மொழியினுடைய எழுத்துகள் மாறேக்கல நமக்கு அது விளங்கணுமே. முந்தி நமக்கு நையனா மேல இப்படி லையனா நையனா இப்படி சுழி போட்டு பிறகு நானா எழுதினாமல் மேல கொம்பு போடுற மாதிரி. இப்ப எழுத்து உருவம் வரி வடிவம் மாறி போச்சுது. அது தமிழ் மாறுது தமிழ். அப்ப இப்ப சங்கிலி கொம்பு நானும் போடுறோம். எனக்கு தெரியாது, எனக்கு பைபிள் விளங்கியல என்று யாராவது சொன்னா அதற்கு உண்மையில என்ன விளங்கியல? மொழி விளங்கியல. அப்ப மொழிய சரியா விளங்கியதான் இப்ப இதை வாசிக்க தெரியும். அந்த நையன்னா அப்ப சரி இப்ப விட இல்ல நம்முடைய இப்ப கூட ஓடுகிறோம் தமிழா ஏன்னா. அப்ப ஒரு 100 வருஷமா நையன்னா இப்படி இருந்தவன் அதுல அப்படியா படிச்சவன். அப்ப கவனம் பிள்ளைகளுக்கு அப்படி போடுறது அது அதுகள்ல நம்ம அந்த ஞானங்களை விளங்கி கொண்டு அது பாவம் இல்லை. ஆகையால இப்படி எழுதி இப்படி எழுதி பிரச்சனை இல்லை போகட்டும். ஆனா பைபிளை நாம விளங்குறதுக்காக இந்த மொழி வடிவங்களை சொல்லுகளை எல்லாம் விளங்க வேண்டி கிடக்கு. அதை விளங்காம ஒரு ஆளுக்கு தெளிவுத்தன்மை வராது. கணவருக்கு பைபிள் தெளிவில்லாம இருக்கிறது காரணம் தமிழாக்களுக்கு அவர்களுக்கு அந்த பைபிள் எழுதப்பட்ட தமிழ் சொல்லுகளுடைய அர்த்தங்கள் சரியா விளங்க இல்லை. அந்த அர்த்தங்களை நம்ம கதைக்கிறது ஒன்றுதான். அதாவது இலக்கணத்தை கதைக்கிறோம், பிறகு இலக்கியத்தை கதைக்கிறோம். அப்ப இலக்கியம் வேற இலக்கணம் வேற. அது சிலர்கள் நாம அந்த மொழியை நல்லா அழகாக்கி
ஆட்களுக்கு டக்குன்னு கவரத்தக்கதாக சொல்லுறதுக்கு பயன்படுத்துற சில அணிகள் அழகுகள் அந்த மொழியில இருக்குது. அந்த மொழிகளை நாம இலக்கியம் என்று நாம சொல்லுறோம். அதுல அப்படிப்பட்ட இலக்கிய நயங்களும் இதுல பயன்படுத்த வேதத்தை எழுத பயன்படுத்தி இருக்கிற அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலையும் நம்ம தமிழ் இலக்கியங்களை இங்க அப்ளை பண்ணி இருக்கிறோம். சில தமிழ் இலக்கியங்கள் அதுக்குள்ள இல்லாதபடியால எதிரேய இலக்கிய அல்லது எதிரேய இலக்கண நடையை அப்படியே பயன்படுத்தி இருக்கு. அதனால நாம என்ன தமிழ்ல அது அப்படி புலவோல இருக்கு. தமிழ்ல புலவேண்டவர்களே பரிசுத்தாவியானவர் எதிரேயத்தில் எழுதின அந்த இலக்கண நடையை நீ விளங்கி இருக்கவே இதுகளா விளங்கின நமக்கு பெரிய குழப்பங்கள் நீங்க. உதாரணத்துக்கு நாம வெளிப்படுத்த புத்தகம் நாம வாசிக்கல இன்றைக்கு நாம வாசிக்கிறாங்கல்ல 11வது 10வது அதிகாரம் கடைசி. அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இப்ப என்ன வெளிப்படுத்த புத்தகத்துல எனக்கு இது நேரடியா ஒரு தூதன் அப்போஸ்தலன் யோவானிட்ட அவர் உரை நடையில இது ஒரு செய்யுள் பாட்டு வடிவத்தில் இது இல்லை. இது உரை நடையில தெளிந்த அந்த இலக்கணத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் என்னை நோக்கி அப்ப அவர் இவரை பார்த்து இவரை நோக்கி நீ திருப்பியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்கள் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். அப்ப இது உங்களுக்கு விளங்கும். அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்ற ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர் ராஜாக்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இதுல பொருள் என்ன? இதுல பொருள் என்ன? ஜனங்கள் வேற, ஜாதிகள் வேற, பாஷைக்காரர் வேற, ராஜாக்கள் வேற என்றது சொல்லுறாரா? அல்லது அவர் அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்தை கதைக்க வெளிக்கிடுறாரா? அதனை தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்ப இதங்களுக்கு இதுல பார்க்க என்ன? அப்ப நாம இப்ப கேட்ட முதல் பைபிளை நீங்கள் வாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி எழுத்து நட பைபிள்ல வேற எந்த இடங்கள்ல வந்திருக்கா? 1 2 3 இடங்கள் எனக்கு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. அப்ப போய் திருப்பி பைபிள முதல்ல வாசி. இதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் சொல்லு. இது பைபிள் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாட்டி நீ சோம்பரிக்கெல்லாம் விளக்கம் தேவை இல்ல. சோம்பரி முதல் என்னத்தை செய்யணும்? ஒழுங்கா பைபிளை வாசிச்சு பழகி நோட் எடுத்து போய். ஆனா இப்ப கன சோம்பரிகள் என்ன செய்யுது? எனக்கு தெரியும், போனில் அடிச்சு பார்த்து சொல்ல தேடி போட்டு சொல்லுது. இது பெருஞ்சோம்பரியம். முந்தி இருந்த சோம்பரி இல்லாத நிறைய கொஞ்சம் அடிவாங்க. இப்ப போனையும் லேப்டாப்பையும் யூஸ் பண்ணி கொண்டு சர்ச் பண்ணி போட்டு பைபிள் தெரியுமென்ற பட்டு பயங்கர சோம்பேறிகள் நிறைய கூட அடிவாங்க. ஏனண்டா கடைசியில போன் பைபிள்ல இருக்கிற ஒற்ற அறுப்பும் தெரியாமல் ஆக்கி போடுது. கிணறு பைபிளை முந்தி வேதம் பாடமாக்கி பகுதிகள் இதுகள் எங்க இருக்குன்னு சொல்ல. இப்ப ஒன்று பண்ணாங்கட்டின் தேவையில போன்ல கட்டினா எல்லாருக்கும் பைபிள் வருது. அப்ப இதே போல கூட அடி வேண்டும் பொது நரகத்துல. அதுல இது சோம்பேறித்தனம். அது சோம்பேறிகளுக்கு நானும் விளக்கம் சொல்றது இல்ல பொதுவா. ஏண்டா மெட்ட பாடம் எல்லாம் உனக்கு சொல்ல தெரியும். பைபிளை மட்டும் மனதாக வாசிச்சு போட்டா அது எங்க இருக்கணும் பொது தெரியாது. நாங்கள் பண்டிகள் வளர்க்க இல்லை, நாங்கள் ஆடுகள் வளர்க்கிறோம். ஆட்டுக்கு தெரியும் கொண்டு போய் விடுற இடம் எப்படி எப்படி என்னென்ன புள்ளிக்கு பண்டி தான் சேரா சகதியா எது வேண்டாலும் முரண்டடிச்சு பிறண்டடிச்சு தங்கமும் தெரியல அதுக்கு. அதனால இந்த விளக்கம் தெரியாது என்று கருதியாக்களுக்கு நாங்கள் முதல் கேட்கிறது இதை பற்றி இதில் குறித்து பைபிள்ல நீங்கள் வேறு இடங்கள் ஏதாவது வாசிப்பாங்க. நான் பல தடவை நாம் சபையிலே செய்கிறோம். நீங்கள் போல அதை கடிந்து கொள்ளுதலை பற்றி எழுதி கொண்டு வாங்க வாசிச்சு. கடிந்து கொள்ளுதலை பற்றி புருஷன் படிக்கையில எழுதி கொண்டு வாங்க சொன்னேன். பைபிளை வாசிச்சு நெடுக வாசி பழக்கமா இருந்தா எங்களுக்கு தெரியும் டக்கண்டு அதுகளை பிடிச்சு கொள்வது. உனக்கு வயசு போன ஆட்களுக்கு நாங்கள் விதிவிலக்கு எனக்கு சொன்னா சில வழியில மறதிகள் அதுகள் வேற. அதே நேரம் சின்ன வயசுல இருந்த பைபிள் வாசிச்சாக்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியான குறைவு. என்னடா சின்ன மூளை ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குது அதை மனதில் பதிக்கிறதுக்கு. அதனால சாட்டுப்ப பொருள் கதை கேளாது. அதனால இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் அப்ப வேதத்தை தனக்கண்டு வாசிக்கணும்ன்றதை விளங்காம யாழ்த்தான் அங்க வசனம் இங்க ஒரு வசனத்திற்காட்டி அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டுக்கொண்டு திடீரியாக இல்ல. ஜெனீனா நான் வாசித்தேனா இந்த பகுதி எசேக்கியலுக்கு சொல்லப்படுகல, இந்த பகுதி
எரேமியாவுக்கு சொல்லப்படுகல அங்க எல்லாம் இது வருது பிரதர், அங்கேயும் அது சொல்லப்படுது. வா, நான் உன்னை அநேக ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், ராஜாக்களை குறித்து நான் தீர்க்க சொல்ல உன்னை அனுப்புகிறேன் என்று எரேமியா கதைச்சு கொண்டு வந்து 25ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்துக்கு பிறகு வேற இடங்களுக்கு ராஜாக்களை பற்றி வேற ஜாதிகளை பற்றி அங்க தீர்க்கதரிசனம் போய்கொண்டிருக்கு. எசேக்கியல் சொல்லப்பட்டு கொண்டு வரையல இஸ்ரவேலுக்கு மட்டும் கதைச்சு கொண்டு வந்து சடாரண்டு புறஜாதிகளுக்கு திருப்பி இந்த வசனம் அங்க இந்த மாதிரி எழுத்து நடைகள் பயன்படுத்தப்பட்டு அந்த வசனட பயன்படுத்தப்பட்டு புறஜாதி வந்து தீருவுக்கும் சீரோனுக்கும் எகிப்துக்கும் அவனுக்கு முகனுக்கும் கலைக்கப்பட்டிருக்கு. அப்ப விளங்கிட்டு அப்ப இப்ப ஜோவான குற்ற சொல்லி அப்ப என்ன சொல்ல வார ஏற்கனவே தீர்க்கதரிசிகளுடைய பணி திருச்சபைக்கானது மட்டுமில்ல, திருச்சபைக்கு வெளியில இருந்த புறஜாதிகளுக்குரிய விஷயங்களையும் ஆண்டவர் சர்வாதிகாரம் கொண்டிருக்கிறார். அவர் தான் ஆளுநர். அவற்றாட்சிக்கலாம் எல்லா மக்களும் இனங்களும் பாசக்காரரும் அரசர்களும் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவனோ அதிகாரம் இல்லாதவனோ, எந்த மொழி பேசுறியோ எந்த இனமோ எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவே ராஜா. அதில் அவர் தான் கர்த்தர் என்றதுக்கு காட்டப்படுகிற அந்த வசனம் தான் இந்த வசனம். அதான் இதுக்கு பொருள். விளங்குதோ? 2 பேரை வச்சு காட்ட போறோம். பைபிள்ல ஏற்கனவே இந்த நடைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2, 3 குறைஞ்சது 2 அல்லது 2-3 சாட்சிகளால எல்லாம் ப்ரூவ் பண்ணுறது. அதுல 2-3 சாட்சிகளால நாம அதை காட்டினாங்க. இது பைபிள் ஒழுங்க வாசிச்சு கொண்டிருக்கிற ஆட்களுக்கு விளங்கப்படுத்துறது ஈஸி. வீட்டுல படிக்காம வார ஆட்களுக்கும் வாசிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வார பிள்ளைகளுக்கு இல்ல எந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் விளங்கப்படுத்த ஈஸியா விளங்க. ஏற்கனவே புத்தகத்தை வாசிச்சு படிச்சு நோட்ஸ் எடுத்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு விளங்க. அப்ப சேர்ச்சிலேயும் அதே விஷயம் தான். பைபிளை வாசிச்சு எழுதி நோட்ஸ் எடுத்து திருப்பி வாசிக்கல, முதலாந்திரம் எடுக்கல, நோட்ஸ் ஒன்றும் படிக்கல. அதனால நல்லா பிடிச்ச வசனங்கள், பிடிச்ச விஷயம், புதுசா ஏதோ தெரிகிற ஆச்சரியமா இருக்கிறதா நோட் பண்ணும். ஆனா 2ஆம் 3ஆம் 4ஆம் தரம் வரைக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட சொல்லுகள், நம்மளுக்கு அந்த சூழ்நிலையில் எழும்பின பிரச்சனைகளுக்குரிய சில சொல்லாடல்களை நாம வச்சு நாம அதை வாசி கொண்டு வரைக்கும் எங்க வருது தேடி குறிப்பாக நாம குறிக்கிறோம். உதாரணத்துக்கு நாம படிச்ச நாங்கள் ஜாதிகள் என்ற சொல்ல பற்றி, ஜாதிகளை பற்றி ஆராய்கிறதுக்கு ஜாதியை மார்க் பண்ணுங்க நாம சொன்னா 10 அதிகாரம் வாசிக்க. அப்ப ஜாதி 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 என்று வரைக்கும் அது இந்த போலி சமயமான சைவத்தில் எழுமின அந்த அந்த 4 சாதியை பற்றி கதைக்க இல்ல. மாறாக பாஷை ஒன்றும் ஒரே பாஷையை பேசிக்கொண்டு அந்த நிலத்தில அவர்களுடைய 7 தலைமுறைகள் தொடர்பாக அதே பாஷையும் அதே நிலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களை அந்த ஒரு குறிப்பான அந்த ஜாதி என்றும் இருக்கிறார்கள் சொல்லி நாம பார்த்தனார். அதே நேரம் ஆண்டவர் பறவைகள் மிருகங்களையும் அந்தந்த ஜாதியில அவர் படைச்சிருக்கிறார். அதுல அந்தந்த ஜாதி என்று நாம அப்ப சொல்லிக்கல மனுஷர்கள் இந்த மற்ற ஜாதிகள். அப்ப அது அதனுடைய குடும்ப அல்லது அதனுடைய அந்த அந்த வகையை பற்றி கதைக்கிற எண்ணங்களுக்கு விளங்கு. அப்ப அங்க அந்த ஒரே வகையா இருந்தா அதை தங்களுக்கு தாங்களே தங்களை இனம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுல இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பறவைகள் மிருகங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருந்தார். தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு எந்தெந்த மிருகங்கள் ஒன்றா சேர்ந்தாலும் அது குட்டி போட்டு பெருக்குதண்டா. அப்ப அது ஒரு சாதி. பூனை, சிங்கம், அது கேட் ஃபேமிலி. ஆனா டாக் ஃபேமிலி அது மற்றது. ஓநாய், நரி, மற்றது ஆமா அது நரி ஃபாக்ஸ். அப்படி அல்ல மற்றது இந்த நாயா அந்த நீ அதுக்கு அலிசேஷன் நாயா அல்லது பொமேரியன் நாயா அல்லது ஜெர்மன் ஷெப்பர்டா நீ அது எல்லாம் நாய் தான். ஜெர்மன் ஷெப்பர்டையும் நரியையும் கொண்டு போய் சேர்த்து விட்டா அது குட்டி போடும். ஓநாயை ஃபுல்ஃபையும் நீ நம்ம வீட்டு வளர்த்த நாயையும் சேர்த்து விட்டீங்கன்னா அது குட்டி போடும். அப்ப ஓநாய் வேற சாதி இல்லை, அது நாய் சாதி. அதுல நாம மிருகங்கள்ல ஆண்டப்ப கதை கேட்கல. எந்த அந்த மிருகங்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு அது குட்டி போட முடியுமா இருக்கு, அது இயலுமையில் அவர் அப்படி வச்சிருக்கிறார். அது ஒரே சாதி, டாக் ஃபேமிலி. நாம நம்மட சிங்கத்தையும் பூனையையும் கொண்டு போய் நாம விட்டோம் அது இனம் பெருக்கிறதுக்கு முடியும்.
அது ஜக்வாரையும் அல்லது புலியையும் எல்லாம் ஒரே கேட் ஃபேமிலி, புலி சிங்கம் எல்லாம் ஒரே கேட் ஃபேமிலி, புலியும் சிங்கமும் குட்டியோடும் சேர்ந்து. அத புலி வேற சாதி சிங்கம் வேற சாதி இல்ல, அதை நாம சொல்றது கேட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி தான், ஒரே குடும்பம். அப்ப இது அதுக்குள்ள ஜாதி என்று ஆண்டவர் கதைக்கிற. நாம நம்மட வீட்டு கோழியையும் காட்டு கோழியையும் அல்லது சில நாம கினி கோழியையும் வான்கோழியையும் சரி தீக்கோழியையும், தீக்கோழி அது தனி ஜாதி, சரி வான்கோழி தீக்கோழி தனி ஜாதி, தீக்கோழி நாம ஆஸ்ட்ரிச் எல்லாம் அது ஒரு அது சேர்ந்து முட்டை போடாது. ஆனா இந்த வான்கோழியையும் கினியையும் அல்ல நம்ம சிவகளையும் விட்டு அது முட்டை போடுறதுக்கு ஏறி மிதிச்சு அது சேர்த்து போய் சில பெரிய கோஷினங்கள் வேண்டாம். ஆனா அது இனம் பெருக்கிறதுக்கு முடியும். அதை நாங்கள் அந்த பறவைகளில கேலிஃபார்மஸ் என்று சொல்லி ஒரு இனம் சொல்றோம். கேலிஃபார்மஸ் அதாவது அது பறக்கக்கூடிய, அதே நேரம் அதுக்கு கிரீக் பேர் அந்த லத்தீன் பேருக்கு அந்த அந்த பண்பு இருக்கு. அதுல நாம ஒரு 43-44 பறவைகள் சொல்லலாம், அதுல பெரும் கணக்க சொல்லலாம். அதுகள் சேர்ந்து முட்டை போட்டு இனத்தை பெருக்கிறது முடியும். இது அந்த ஜாதிக்குரிய அர்த்தம். ஈவன் மனுஷரை கூட, மனுஷர் எவரா இருந்தாலும் அவர்கள் ஒருவரால் சேர்ந்து அவர்கள் இனத்தை பெருக்க கொள்ளக்கூடியதாக இருந்தால் ஒரு சாதி. அதனால ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலர், அவர் ஒரே ரத்தத்தினாலே மனுஷ ஜாதிகளை இல்லை மனுஷ ஜாதியை உண்டு பண்ணினார். அதுல மனுஷன் என்ற ஒரு சாதி தான். அந்த ஒரு சாதி என்ன, அது கருப்பனோ உயர்ந்தவனோ நெட்டியனோ மஞ்சள்காரனோ மூக்குச்சப்பட்டியோ அல்லது பெரிய ஆளா இருக்கிறானோ எவனும் கல்யாணம் செய்து அவர்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா ஒரே சாதி, அது மனுஷ சாதி. அதேதான் அந்த மிருகங்களுக்களையும் பறவைகளுக்களையும் ஆண்டவர் அப்படித்தான் வச்சுக்கிறார். இனம் பெருக்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறார் எதுவும் ஒரு சாதி. ஆனா மனுஷர்களுக்குள்ள மொழிய வச்சும் அவர்களுக்கு கடவுளுக்கு இடத்தை வச்சும் ஆண்டவர் இன்னும் ஒரு சொல்ல பயன்படுத்துறார் பைபிள்ல. ஆனா தமிழ்ல அதுக்கும் சாதி தான் பேர். ஆனா அங்க பயன்படுத்தின சாதியும் இனத்தை பெருக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சாதியும் சொல்லு வேற ஹீப்ரூல. ஆனா தமிழ்நாண்டுல சாதி சாதி அப்ப இங்கதான் நமக்கு தெரியுதப்ப அங்கேயும் சாதி இங்கேயும் சாதி. ஆனா அங்க வேற வேற குடும்பங்கள், இங்க மிருகங்கள்ல வேற வேற குடும்பங்கள், மனுஷர்ல வேற வேற அப்படி குடும்பங்கள் இல்ல ஒரே குடும்பம் இருக்கு. அப்ப ஆனா சாதி என்ன தமிழ்ல இருக்குது. அப்ப இது என்ன அதுக்கு பொருந்தும் நாம ஹீப்ரூவுக்கு போறோம், அங்க ஜாதிக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அது வேற கண்டு சொல்லுது. அப்ப இதுகளெல்லாம் விளங்கி கொள்ளணும்டா முதல் ஜாதி எங்க வருதுன்னு மார்க் பண்ணி படிச்சிருந்தா தெரியும் அந்த வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு. சாதி உலகத்தில் இருக்கிறா நான் பைபிள் சொல்லுது. எந்த சாதியை பற்றி கதைக்கிறீர்கள்? மனுஷ சாதிய மனுஷர் ஒரே சாதியை தான் பைபிள் சொல்லுது. ஆனா சாதிய அவர்களுடைய மொழி மற்றும் இருப்பிடத்தை வச்சு பைபிள் இன்னொரு விதமாயும் பிரிக்குது. அப்ப அது ஜாதிகள் என்று பிரிக்குது. அதனாலதான் பைபிள் தன்மையிலையும் மனுஷ ஜாதிகள் என்று கதைக்கு. அது எப்ப பிரிஞ்சது? அது நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு பிறகு அது சேம்காம் ஜாபேத்தினுடைய அந்த குடும்பங்கள்ல இருந்து அந்த வேறு வேறு மொழி பாபேலோட பிரிஞ்ச மொழி எப்ப உருவாச்சுதோ அப்ப வேற வேற ஜாதி என்று பைபிள் கதைக்க தொடங்கினார். அதுக்கு முன்னுக்கு ஒரே மொழி தான், ஒரே மனுஷ சாதி தான். இப்ப இதான் பைபிள் படிச்சா தானே விளக்கம் தெரியும். அதுல இந்த விளக்கங்களுக்கு நாம போய் லிங்குவிஸ்ட் கேட்கிறோம்ல, ஜியு போப்ப கூட்டி கொண்டு வந்து இது நான் இந்த சாதியில பிறந்த நான் கொஞ்சம் சொல்லிடுமோ இந்த மொழியை பார்த்து ரெண்டும் அவசியம். நீ மொழியை படிச்சு நீ மனுஷ ஜாதி ஒரு சாதி தான். ஆனா மொழிகளை வல்லுநர்கள் ஆராயலாம். அப்படி ஆராய்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த மொழி பிரிஞ்சு பல வேற விதமாக மாறி இருந்தாலும் இடம் யாருக்கு பொருத்தம், யாரு அதை ஆண்டு யாருக்கு அது தலைமுறை இருந்துச்சதோ அவங்களுக்கு தான் அவங்க அந்த இனத்துக்குரியாக்கள். அதனால அந்த இனம் அவர்களுடைய நிலத்தோட அந்த ஜாதி சம்பந்தப்படுது. அது இப்படி விளக்கம் வேறு சொல்ல தேவை. பைபிளுக்குள்ளே அந்த விளக்கம் இருக்கு. சரியா பார்த்தா சரி. இதை நாம போன முறை நல்லா விளங்கி கொண்டு நாங்க இல்ல. அதனால நான் சொன்ன விளக்கம் இல்லாத சொன்ன என்ன பிரச்சனை ஒன்று, மொழி விளக்கம் இல்லை. பைபிள தங்களோட பாவம் பரிசுத்தத்துக்கு வாசிக்காத விளக்கம் இல்லாத யாக்களா இருக்கிற வெறும் கலை அறிவுக்காக மார்க்ஸுக்காக சொல்லுவோம், மார்க்ஸுக்காக படிச்ச யாக்கள் அவர்களுக்கு விளக்கம் தெரியாத. ஏன்னா அவ எங்க இருக்கு என்னத்துக்காக இருக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் அது தங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால
அதை நாம பரிசுத்த வேதத்திலிருந்து நாம விளக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசி இன்றைக்கு 10ஆவதா நாம பார்க்கிற கடைசி பண்பு வேதத்தினுடைய தீர்ப்பு பண்பு. வேதத்தின் இறுதி தீர்ப்பு பண்பு. வேதத்தினுடைய இறுதி தீர்ப்பு பண்பு. வேதம் இறுதி தீர்ப்பு சொல்லு. So 10வது paragraph, the supreme judge. அதான் supreme judge. supreme judge. பைபிள் தான் supreme judge. மனுஷர் இல்ல, எந்த அமைப்புகளும் இல்லை. பைபிள் is the supreme judge. சுப்ரீம் என்று சொன்னா இதை விட வேற ஒரு நீதிபதியே இல்லை, இதை விட மிஞ்சின ஆள் ஒன்றும் இல்லை. 10வது 10 மத சம்பந்தமான அனைத்து சர்ச்சைகளும் சமய மன்றங்களின் ஆணைகளும் பண்டைய எழுத்தாளர்களின் அபிப்பிராயங்களும் மனுஷர்களின் உபதேசங்களும் மற்றும் தனிப்பட்ட ஆத்துமாக்களும் உயர் நீதிபதியாக இருக்கிற வேதத்தின் மூலம் சோதிக்கப்பட்டு அவர்கள் சொல்லுற விடயங்கள் அதன் தீர்ப்பிலேயே அது நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் அதனுடைய தீர்ப்பில நாங்கள் இளைப்பாற வேண்டும். ஆவியானவரால் அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலேயே அதை தவிர வேறு எதுவும் பரிசுத்தாவியின் அருளை இல்லை. நம்முடைய கொள்கை பெற்று இறுதி முடிவு செய்யப்படுகிறது. இதான் எங்களோட கொள்கை, இப்படிதான் வாழ்க்கை நடக்கும் எங்களுக்கு என்று முடிவு பண்றதுக்கு எதற்கு நாங்கள் போறோம்? பரிசுத்த வேதாகமத்துக்கு தான் போறோம். அது இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கொள்கை, இதான் கொள்கை என்று நாம தேடி கொண்டிருக்கிறோம். என்ன கொள்கைன்னு தேடுறோமோ அதுக்கு பைபிள் அதை பற்றி என்ன சொல்லுது அதான் முடிவு. விளங்குதோ? அதை பற்றி அதுக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதான் முடிவு. இப்ப குறிப்பா இந்த பகுதி எங்களுக்கு சமய சம்பந்தமான சர்ச்சைகள் என்று எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறீர்கள். ஆல் controversies of religion அல்லது all controversies of religion அதான் அதுல போடப்பட்டது. controversy என்று நாம சொல்ற அந்த சொல்லாடல் சச்சரவு அல்லது பூசல் அல்லது வாத பிரதிவாதம் அல்லது நாம மறுக்கிறதோரால் இல்லை என்று சொல்லி அதை நிராகரிக்கிறது மற்றையால் அது controversies, அதாவது contradict என்று, அதாவது எதிரான கருத்தும் சொற்லும் கொண்டிருக்கிற அந்த மோதல். நான் ஒரு கருத்தோடு இருக்கிறேன், அவர் இன்னும் ஒரு கருத்தோடு இருந்து கொண்டு இப்ப 2 பேருக்கு முடியல சொற்போர் வலிக்கிறது அல்லது சண்டை மூடுது கதையால். அதைத்தான் நம்ம விவாதம் என்று பொதுவாக சொல்றோம். நாங்கள் விவாதம் என்றது 2 பேரும் ஒரே விஷயத்தை குறித்து 2 கருத்து கொண்டு விட்டீங்க. ஆகிய இப்ப இந்த 2 பேற்ற கருத்திலையும் எது சரியான கருத்து, எது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கருத்து என்றத நாம முடிவு பண்ணுறதுக்கான அந்த சொற்போர் அல்லது அந்த பூசலுக்கு பேர் தான் நாம சொல்றது விவாதம் என்று சொல்லி. அதனால பவுலப்போஸ்தலன் தினந்தோறும் அவன் ஜெபாலயங்களில அவன் பல சந்தர்ப்பங்களில் மிஷனரி பணி செய்யல அவன் விவாதித்துக் கொண்டிருந்தான் என்று பைபிள் சொல்ல. அவன் விவாதம் பண்ணினான். அப்ப அங்க பைபிளை குறிச்சு மோசேனுடைய பிரமாணத்தை குறிச்சு இன்னும் ஒரு கருத்து கொண்டிருந்த ஆட்களும் இஞ்சால தரப்பு பவுல் கொண்டிருந்த கருத்து. அப்ப பைபிள்ல அவன் தர்க்கிச்சு விவாதிச்சு பிரசங்கம் பண்ணினான் என்றதெல்லாம் பைபிள் காட்டுது. இதெல்லாம் நம்ம கவனமா விவாதத்தை பற்றி பைபிள் ஏதாவது கதைக்குதா என்று தேடி வாசிக்க வலிக்கிட்டதை நம்ம அந்த பகுதியெல்லாம் மண்டைக்கு பதியும். அதை தேடி எடுக்கிறோம். நம்ம விவாதித்தல் அதாவது சொற்போரங்க நடக்க தொடங்கு. அதனால எங்களுடைய முற்பிதாக்கள் மெயினா இங்க என்னத்தை சொல்றோம்னா ரிலிஜியஸ் கண்ட்ரோவர்சிஸ். எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி சமயம் என்று நாம சொல்றது என்ன, நாம வாழுற அந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழுவோம் என்று சொல்லுற அந்த
அந்த வழியத்தை நாம சமயம் என்று சொல்றோம். நாம ரிலிஜன், ரிலிஜியோ, ரிலிஜியஸ் என்று சொல்ற அந்த லத்தீன் வேர்ட் அடிப்படையில த வே, வழி, அதான் அதனுடைய பொருள். சமயம் என்றா அது தமிழ்லையும் நாம அது மார்க்கம் என்றுதான் சரியான அந்த சொல்லு, வழி. அப்ப இயேசு கிறிஸ்து நான் தான் வழி, ஏன்னா நான் தான் அந்த அந்த சமயம். என்ன விட்டு போட்டு ஒருவரும் வேற சமயத்தால சமயம் கொண்டிருக்க மேலாத அது அது போலி சமயம், அது போலி வழி. அது ஒரு நாளும் பிதாட்ட கொண்டு வந்து சேர்க்காது. அதுல ரிலிஜன் என்றா வழி, நாம வாழுற வழி. எங்களோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், இறப்பு முடிஞ்ச பிறகும் பாட போற அந்த வழி, அதான் சமயம். அப்ப சமயம் சம்பந்தமான எந்த விவாதங்களும், கருத்து வேறுபாடுகள் எழும்புற எந்த பிரச்சனைகளும் வேதாகமம் என்கிற இறுதி நீதிபதியால் தீர்க்கப்பட வேண்டும். பைபிளை விட்டு போட்டு நல்லா படிச்ச பெரிய மூளையான மண்டையான யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பண்டைய எழுத்தாளர்களுடைய எழுத்துகளோ, அது சபையில இருந்த மனுஷர்களுடைய திறமான தேவ மனுஷர்களுடைய அபிப்பிராயங்களை வச்சுக்கொண்டோ, கருத்துக்களை வச்சுக்கொண்டோ, அல்லது அது உங்களுக்கு சரி நீங்களை வச்சுக்கோ, இதை நான் வச்சிருக்கிறேன், எனக்கு இப்படி ரெண்டு பேரும் நமக்கு சண்டை தேவையில்லை, அதை நீங்கள் அதுக்கான கருத்தை அப்படியே வச்சுக்கோ, இதுக்கான கருத்தை இப்படியே வச்சுக்கொண்டு அந்த சமரச போக்க கொண்டிருந்த அதை வச்சுக்கொண்டோ பைபிளுக்கு அந்த அந்த சமய பிணக்குக்கு நாம முடிவு சொல்லக்கூடாது. கல்வின் இதை யோசிச்சார், பியூரிட்டன்ஸ் இதை வச்சிருந்துச்சுன்னா, ஜான் வெஸ்லி இப்படி யோசிச்சார், அது யோசிச்சுட்டு போடுமே. எனக்கு என்ன பைபிள் என்ன யோசிக்கின்றதான் எனக்கு தேவை. விளங்கு கத்தர் என்ன யோசிச்சார் எனக்கு தேவை. அதனால அங்க சர்ச் கவுன்சில், சர்ச்ல இருக்கிற அந்த அந்த எல்டர்ஷிப் எடுத்த முடிவு எனக்கு தீர்ப்பு வேதம் அதை என்ன சொல்லு. அந்த தீர்ப்புகள் எல்லாம் தேவனுடைய வசனமாயிருக்கிற இந்த ஜட்ஜால அது டிட்டர்மின் பண்ணப்படும், தீர்மானிக்கப்படும். அதை நாங்கள் அவர் கொண்டிருந்தார், இவர் கொண்டிருந்தார், இவர் பிடிக்காத. இது மனுஷர்கள் சும்மா படிப்பை கதை கொண்டு இருக்கிறார். அவனுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை சொல்லிக் கொண்டு போகணுமே தவிர எது தீர்ப்புன்னு சொல்லி தெரியாது. அவர் அந்த கோட்பாடு, இவர் இந்த கோட்பாடு இல்ல. நாம சொன்னோம் சூரியன் பொதுவா சயின்டிஸ்ட் அப்படித்தான் சொல்றது. அந்த அப்ப அவர் இப்படி சொன்னவர், இவர் இப்படி சொன்னவர், இவர் இப்படி சொன்னவர். அப்ப நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வரோம். ஆனா அது எல்லாத்தையும் கடன் வேண்டி ஒன்று நான் போட்டிருக்கிறேன். ஐயோ, அப்ப எல்லாரையும் வேண்டி நீ சமரசம் செய்து கொண்டு இருக்கிற, இது ஒரு முடிவு. இப்படி இது இல்லை. நாம கருத்து அது அது உண்மை என்றது ஒன்றுதான். எப்பயுமே உண்மையாண்டது சத்தியம் என்று எப்பயுமே உண்டு, ஒன்றாக இருக்கிறது சத்தியம். இயேசுனா நான் தான் சத்தியம், வேற சத்தியம் ஒன்று இல்லை. சத்தியம் நான் தான். அது எந்த ஏரியாவிலே எந்த அறிவிலையும் சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியத்தை சரியாக நாம தீர்க்கிறதுக்கு வேதம் அதை பற்றி என்ன கதைக்குதுன்றதுல நாம கட்டாயமா ஆராயும். அதை ஆராய்ஞ்சிட்டு அதனுடைய தீர்ப்பில நாம அமைதி காண வேண்டும். அவ்வளவுதான். அதை விட்டு கூட இன்னொன்று அப்படி சொல்றது, அப்படி எல்லாம் அவ இப்படி சொல்றது, இது இப்படி சொல்றது, என்ன இது பெரிய கரைச்சலா கிடைக்கும். ஒரு கரைச்சலும் இல்லை. உனக்கு கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை கொண்டு தேவன் சொன்னது ஒரு காலம் பிழைக்காது என்ற அந்த நம்பிக்கை இல்லாதபடியா மனுஷரை உனக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக யோசிக்கிற மனுஷனை தங்களோட புயபரமாக கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பான இல்ல. மனுஷர்கள் சொன்னது வேதத்தின்படி அது சரி என்றா அது அவர் சொல்லி இருந்ததால இல்லை, அது வேதம் சொல்வதாக. அது அந்த சமாரியர் சொன்ன மாதிரி, நீ அந்த தண்ணி எடுக்க போன பொம்பளை ஓடி மெசியாவை கண்டன் சொல்லிக்கல. அவெல்லாம் அப்படியா சரி சந்தேகப்பட்டு எல்லாம் ஆனாலும் கடைசியில் மெசியாட்ட எல்லாம் கேட்ட அப்புறம் அந்த பெண்ணை பார்த்தா நீ சொன்னதுக்காக இல்லை நாங்கள் நம்புறது. எங்கட காதில் எங்களுடைய தெளிவுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல